ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தாவீது பக்தன் ஜெபிக்கிற அழகான ஒரு ஜெபம் சங்கீதம் 9:19 கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று வாசிக்கிறோம். O Lord, let not man prevail. மனுஷன் பலன் பெற்று விடாதபடி நீ பார்த்துக் கொள்ளும். ஒருவேளை அதிக யுத்தத்தை சந்தித்த மனுஷன் தாவீது பக்தன். அநேக ஜனங்களை சந்தித்து போராடின மக்கள் தாவீது தான். எந்த பக்கம் பார்த்தாலும் அவனுக்கு எதிரான ஜனங்கள் எழுந்து நின்று அவனை அடிக்க வேண்டும் என்று அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனா இந்த இக்கட்டான போராட்டமான இந்த சூழ்நிலையிலே தாவீது ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே மனுஷன் பலன் கொண்டு விடாதபடி நீ காத்துக்கொள்ளும் என்று சொன்னான். ஒருவேளை மனுஷன் பலன் பெற்று விட்டால் நான் தோற்று விடுவேன், நான் பலன் இழந்து விடுவேன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆனா எனக்கு முன்னால் இருக்க மனுஷன் பலன் பெற்று விடக்கூடாதேப்பா. நான் தான் உம்முடைய பலத்தை பெற வேண்டும். நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் தான் உம்முடைய பலத்தை பெற வேண்டும். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள், இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய பலத்தோடு எனக்கு முன்னால் நிற்கிறானே. ஆனா தாவீது புது பலன், கர்த்தருடைய பலத்தோடு கூட அவரை எதிர்கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். நிக்க கொடுங்க, நம்ம வாழ்க்கையில இந்த கோலியாத்தை போல அநேக அனுபவங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது அழிவு வரும், எப்பொழுது நம்மை தாக்கப்படுவோம், எப்பொழுது நமக்கு எதிராக காரியங்கள் வரும் என்று சொல்லி பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில, நமது வேலை ஸ்தலத்தில, நம்ம திருச்சபைகளில மனுஷர்கள் பலன் பெற்றவர்களாக எழுந்து நிற்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோமே. ஆனா இந்த காலை நேரத்துல நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே மனுஷன் பலன் பெற்று விடாதபடி செய்யும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த தெய்வீக பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட கோலியாத்தை கூட மேற்கொண்டு செல்லக்கூடிய ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் பார்வைக்கு சாதாரண மக்கள் தான், கர்த்தர் நம் பட்சத்தில் வந்து நின்றுட்டார்னா நம்ம வெளியேற பெற்ற மக்களாய் மாறிவிடுவோம். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லைதான், ஆனா கிறிஸ்து என்பவர் நம்மோடு கூட வந்து நின்றுட்டார்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் பலன் பெற முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய, அநேக கோலியாத்தை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். கவலைப்படுறீங்களா? கவலையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் பலன் கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கப்பட்டார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நம் வாழ்வின் பாதைகளிலே ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம். இந்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல மனுஷன் பலன் கொண்டு விடாதபடி செய்யும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பலன் அடைய வேண்டுமே அப்பா. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது அது புது பலனாய் மாறுமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் பலனாய் தங்கிடும் அப்பா. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டான். இந்த நாள் முழுவதும் நீர் சுமந்து கொள்ளும். பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையுள்ள பிரசனம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.